ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர் சாப்டர் 13 மேடை மூடி. நேற்று நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருந்த அந்த புயல் மழைலாம் இப்போ நல்லா ஓஞ்சிருச்சு. இவங்க 3 பேரும் கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துடுவாங்களா கிரேட் ஹாலுக்கு. ஆனால் என்ன தான் அந்த மழைலாம் ஓஞ்சாலும் இன்னும் வானம்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மழை மேகமாக அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. இவங்க கிரேட் ஹாலில் உட்காந்து அந்த மேலே சீலிங்கை பார்ப்பாங்களா, ஸோ அப்படி தான் இருந்தது. இவங்க சீட்டுக்கு கொஞ்சம் ஃபியூ சீட்ஸ் தள்ளி ஃப்ரெட்டு, ஜார்ஜு, லீ ஜார்டன் இவங்க 3 பேரும் உட்காந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னென்ன மேஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது அவங்கள ஏஜிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல்லாக அந்த ட்ரைவர்ஸார் டோர்னமெண்ட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடலான்ட்டு இந்த மாதிரி அவங்க லூசுத்தனமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் நமக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரான் அவனோட டைம் டேபிளை ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருப்பான். ஹெர்பாலஜி கிளாஸ் ஹஃபில் பஃப்ஸ் கூட இருக்குது அண்ட் கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளச் சை இந்த ஸ்லிதரின்ஸ் கூட தான் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. நமக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டபுள் டிவினேஷன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லுவான். டிவினேஷன் கிளாஸை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹாரிக்கு போர்ஷன் கிளாஸ்க்கு அடுத்து டிவினேஷன் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஃபேவரேட்டான ஒரு சப்ஜெக்ட். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி எப்போ பார்த்தாலும் ஹாரி செத்து போக போகிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனால அவனுக்கு அது கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்தது. அதனால அந்த கிளாஸே அவனுக்கு பிடிக்காது. அப்போ ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கோம், நான் அந்த கிளாஸை கேன்சல் பண்ண மாதிரி நீங்களும் அந்த கிளாஸை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு லூசுத்தனமான சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நல்ல சென்சிபிளாக இருக்க அர்த்மென்சி கிளாஸ் சப்ஜெக்டை கூட நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோமா. அப்போ அது நல்லா ப்ரெட்டில் ஜாமை தடவி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ ரான் கேட்பான், திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்ட போல் அப்படின்னு அவன் கேட்பானா. ஹவுஸ் எல்ஃபோட ரைட்ஸை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. ரான் அப்போ சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பான், உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கிரேட் ஹாலுக்குள்ளே நல்லா சலன்னு ஒரே சத்தமாக கேட்டுட்ருக்குமா. என்ன நமக்கே தெரியும், ஃபுல்லாக எக்கச்சக்க அவுல்ஸ் உள்ளுக்குள்ளே பறந்து வந்துட்டு இருந்துச்சா. அதுங்க அவங்களோட ஓனர்ஸை தேடிட்டு இருந்தது. அப்போது ஹாரி அந்த ஆந்தைங்களில் பார்ப்பான், இவனோட நம்ம ஹெட்விக் இருக்குல்ல, ஹெட்விக் எதுவும் வருதா இல்லையான்னு. ஏன்னா அவன் சீரியஸ் பிளாக்குக்கு லெட்டர் அனுப்பிச்சுட்ருப்பான். இன்னும் ஹெட்விக் திரும்ப ரிப்ளை லெட்டர் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவன் ரொம்ப தீவிரமாக அதை பார்த்துட்ருப்பான். பட் ஹெட்விக் வந்திருக்காது. நெவலுக்கு லெட்டர் வந்திருக்கும். அவங்க நிறையா பார்சல் அவங்க பாட்டி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா நெவலை பற்றி தெரியும்னா அவன் நிறையா விஷயத்த மறந்து வச்சுட்டு வந்துடுவான். மேல்ஃபாயோட ஆந்தையும் வந்திருக்கும். எப்பவும் போல் நிறையா ஸ்வீட்ஸு, கேக்ஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக வந்திருக்கும். தென் இவங்க எல்லாரும் கிளம்பி அவங்களோட ஹெர்பாலஜி கிளாஸ் இருக்குல்ல, அதுக்காக க்ரீன் ஹவுஸ்க்கு போயிட்டுருப்பாங்களா. அந்த 3rd க்ரீன் ஹவுஸில் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிளாஸ் நடக்குமா. அங்கே ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு பிளான்ட்டை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான பிளான்ட்டை ஹாரி அவன் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஏன்னா அது பிளான்ட் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி புழு இருந்தால் எப்படி இருக்கும், மிகப்பெரிய புழு அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதோட ஸ்கின்னு ஃபுல்லுமே ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா பழுத்து போயிருந்த கட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. அதுக்குள்ளே ஃபுல்லாக லிக்விடாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி கட்டிலாம் பழுத்து போனால் உள்ளுக்குள்ளே லிக்விட் வந்து நமக்கு தெரியும்ல, சலம் இருக்கிறது அந்த பஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு பேர் தான் பபோ டியூபர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் அவங்க கிட்டக்க ரொம்ப பிரிஸ்காக சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நாம் ஸ்கியூஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற பஸ்ஸை கலெக்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் சலம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. என்னது அப்படின்னு சீமஸ் ஃபினிகன் ஒரு மாதிரி ஆக் மாதிரி இருக்குன்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு அவன் கேட்டுட்ருப்பானா. பஸ் ஃபினிகன் பஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது இதோட பஸ். ஸோ யாரும் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பாட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்குள்ளே போட்டுருங்க. உங்களோட ட்ராகன் ஹைடு க்ளவுஸை கையில் மாட்டிக்கோங்க. பிகாஸ் டைல்யூட்டே பண்ணாத பாபு டியூபர் பஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க எல்லாரும் அந்த பாபு டியூபர்ஸை போட்டு பயங்கரமாக ஸ்கியூஸ் பண்ணி அந்த கட்டியெல்லாம் பிடிச்சி அமுக்கி அந்த சலத்தை வெளியில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக வேக் மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி பாட்டிலில் அந்த சலத்தை அந்த பஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கிட்ட கொடுத்துட்ருப்பாங்களா. அப்போ சொல்லிகிட்ருப்பாங்க, மேடம் பாம்ஃப்ரே இதை பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மேடம் பாம்ஃப்ரே தெரியுங்களா, அவங்க தான் ஹாக்வர்ட்ஸோட மேட்ரனாக இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த என்னோடய வீடியோ கேட்டுட்டு வந்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ மேடம் பாம்ஃப்ரே இதை போய் காமிச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இது டக்குன்னு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரெமெடி. ஸ்டப்பன்னாக இருக்கும் இல்லையா, ஆக்னே ரொம்ப போகாமல் மோசமாக ஆக்னே இருக்கும், போகவே போகாது நம்ம என்ன பண்ணாலும். அந்த பருலாம்
பிம்பிள். ஸோ அதுக்கு வந்து இது நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரெமெடி இந்த சலம், இந்த பாபு டியூபரோட பஸ். ஸோ இதை நான் போய் இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க இதை வச்சு நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பருவ அவங்களோட ஆக்னேவை போக்குறேன்னு என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. இந்த எலோயிஸ் மிட்ஜனும் அப்படி தான் பண்ணா அப்படின்னு ஹேனா அபாட் இருக்கால ஹெஃபில் பஃப் ஹவுஸில் இருக்கிற அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கோம். அவளோட ஆக்னேக்கு சாபம்லாம் கொடுத்தா, அப்படி சாபம் கொடுத்து போக முடியுமான்னு சொல்லிட்டு சாபம்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அட கடவுளே அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லிட்டு இருப்பாங்க. தென் கேஸ்டில்லேருந்து பெல் அடிச்சிடுமா. ஸோ இவங்களோட கிளாஸ் முடிஞ்சிடும், நம்ம ஹெர்பாலஜி கிளாஸ் முடிஞ்சிடும். ஹஃபில் பஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேராக கேஸ்டிலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் இருக்கும். பட் நம்ம கிரிஃபண்டோர்ஸ்க்கு அடுத்து கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்கா. ஸோ அவங்க எல்லாரும் க்ரீன் ஹவுஸ்லேருந்து கிளம்பி இன்னும் நல்லா கீழே இறங்கி ஹேக்ரிடோட வீடு இருக்குல்ல அங்கே போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஹேக்ரிட் அவரோட ஹட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருப்பாரா. அவருக்கு கீழவே அவரோட அந்த மிகப்பெரிய பிளாக் போர்ஹண்ட் இருக்குல்ல நாய் ஃபேங், அதுவும் நின்றுட்டுருக்கும். அங்கே கிரவுண்டில் ஃபுல்லாக அவர் நின்றுட்டு இருந்த இடத்துல ஃபுல்லாக கீழே எக்கச்சக்கமாக உடன் கிராட்டில் இருக்கும்ல அதை வச்சுருப்பாரு. நம்ம ஃபேங் அதை போய் ஊற்று பார்த்துட்ருக்கோம் உள்ளுக்குள்ளே என்னடா இருக்குன்னு. இவங்க பக்கத்தில் நெருங்க அந்த உடன் கிராட்டில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆடுற மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்டுட்ருக்குமா. மார்னிங் ஹேக்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரான் ஹெர்மானி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. இந்த ஸ்லிதரின்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இதுக்குள்ளே பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. என்னது அப்படின்னு ரான் கேட்பான். ஹேக்ரிடை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான அனிமல்ஸு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் அவர் நல்லா பார்த்துப்பாரு. நல்லா எப்படி சொல்கிறது, அவருக்கு அது டேஞ்சரஸாக இருக்குன்றதே அவர் சுத்தமாகவே நினைக்கவே மாட்டார். ஸோ நம்ம போன அந்த 3 பார்ட்லேயே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணுவார். அதை ஓப்பன் பண்ணுவாரா. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த லாவெண்டர் ப்ரௌன் கத்திட்டு பின்னாடி ஓடிடும். ஹேரியும் உத்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸ் ஒரு மாதிரி மிகப்பெரிய தேல் எப்படி இருக்கும், ஒரு 6 இன்ச் தேல் எப்படி இருக்கும், அது வந்து அங்கங்கே ஃபுல்லாக காலாக டென்டக்கிள்ஸாக வளர்ந்து அதுக்கு தலையே இருக்காது. அதுக்கு வந்து கண்ணுலையும் வந்து சுத்தமாக கண்ணே தெரியாத மாதிரி, கண்ணில் கலரே இல்லாமல் ரொம்ப பேலாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லைமியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வலுவலுன்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சராக இருக்கும். 6 இன்ச்சஸில் இருக்கும். ஒவ்வொரு உடன் கிரேட்ஸ்லேயும் ஒரு 100 பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸாக இருக்கும். அது மேலேருந்து ஒரு மாதிரி கெட்டுப்போன மீன் வாடை இருக்குல்ல அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இப்போ தான் புரிஞ்சிச்சு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை வளர்க்க போகிறீங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. அதை எதுக்கு நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு கோல்டான வாய்ஸ் வரும். யாருன்னு பார்த்தா ஸ்லிதரின் ஹவுஸில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மேல்ஃபாய், கிராப்கோ எல்லாம் வந்துட்டுருப்பாங்களா. மேல்ஃபாய் எப்பவும் போல் திமிரா பேசிட்டு வந்துட்டுருப்பான். நாங்கள் எதுக்காக அதை வளர்க்கணும், அதை வச்சு என்ன யூஸு அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. ஹேக்ரிட் அவரோட வாயை திறப்பார். அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். அதெல்லாம் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் மேல்ஃபாய். ஃபஸ்ட்டு இன்றைக்கி லெசனில் இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் எல்லோரும் இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அது என்ன சாப்பிடுன்னு எனக்கே இன்னும் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அது என்ன சாப்பிடுதுன்னு நானே பார்த்ததில்ல. அதனால் எறும்போட முட்டைங்க, அப்புறம் ஃப்ராகோட லிவர் இருக்கும்ல அது, அப்புறம் கிராஸ் ஸ்னேக், இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணி பாருங்கள், சாப்பிடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பஸ்ஸு இப்போ இதுவா அப்படின்னு சீமஸ் நின்று முணங்கிட்டு இருப்பான். பட் ஹேக்ரிட் மேலே ஹாரிக்கும் ரானுக்கும் ஹெர்மாயினுக்கும் நிறையாவே பாசம் இருக்கும். அதனால அவர் சொல்கிறத வந்து அவர் எதுவும் மனசு நொந்துடக்கூடாதுன்னு அதுங்கெல்லாம் கையில் அந்த ஃப்ராகோட லிவரை எடுத்து அந்த உடன் கிரேட்ஸ் இருக்கும்ல அதுக்குள்ளே இருந்த அந்த ஸ்க்ரூட்டுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானுங்களா. பட் அதுங்க கண்டுக்காதுங்க. அப்போ தான் ஹாரி வந்து நல்லா உத்து கவனிப்பான். என்னன்னா அதுங்களுக்கு வாயே இல்லாத மாதிரி இருக்கும், தலையும் இருக்காது, வாயே இல்லாத மாதிரி இருக்குமா. அதை ஹாரி பார்த்துட்ருப்பான். அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டீன் இருக்கான்ல, அவன் ஆவுச்சு அப்படின்னு கத்துவான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேக்ரிட் வேகமாக என்னாச்சுன்னு ஓடி வருவார். இது வெடிச்சிருச்சு அப்படின்னு டீன் கோவமாக சொல்லுவான். என் கையிலே வெடிச்சிருச்சு, இங்கே பாருங்க அப்படின்னு அவன் கையில் இருக்கிற அந்த பேர்ன் மார்க்கை காமிப்பானா. ஓ ஆமாம், அது சம்டைம் பிளாஸ்ட் ஆகும், அதனால தான் இது பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட் அப்படின்னு அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவார். ஸோ சம்டைம்ஸ் இது வெடிக்கும் அப்படின்னு ஹேக்ரிட் தலையாட்டிகிட்டு இருப்பாரா. அப்படின்னு லாவெண்டர் ப்ரௌன் இருக்குல்ல அது திரும்பவும் சொல்லுவோம். ஹேக்ரிட் இதில் இருக்கிற அந்த பாயிண்டியாக இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னு அது கேட்குமா.
ஓ ஒரு சில இதில் வந்து ஸ்டிங்ஸ் இருக்கும், அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்க, தேன்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த கொடுக்கு இருக்கும் அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக சொல்லிட்டு இருப்பாரு. லாவெண்டர் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு பின்னாடி அப்படியே நகண்டு போயிடும். ஐ திங்க் அதெல்லாம் மேல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிளட்டை சக் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எவன் வந்து பெட்டாக யூஸ் பண்ணுவான் அப்படின்னு மேல்ஃபாய் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். எல்லாம் இது பேர்ன் பண்ணுது, அப்புறம் பாய்சனை கொத்துது, பைட் பண்ணுது, இதெல்லாம் யார் வச்சிட்ருப்பா அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. அதுங்க பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்றதுனால அதுங்க எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றதை நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி டக்குன்னு எரிச்சலாக சொல்லும். ட்ராகனோட பிளட்டில் நிறையா மேஜிக்கலான சப்ஸ்டன்சஸ் இருக்குது, க்யூர் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்காக நீ ட்ராகனை பெட்டாக வளர்ப்பியா அப்படின்னு அது கத்திகிட்ருக்கோம். ஹாரியும் நானும் சிரிச்சிட்ருப்பாங்க ஹேக்ரிடை பார்த்து. ஏன்னா ஹேக்ரிடும் நல்லா ரொம்ப பெருமையாக சிரிச்சிட்ருப்பாரு. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே முன்னாடியே நல்லா தெரியும், ஹேக்ரிட் பெட் ட்ராகனை வேற வளர்த்தாரு, அந்த நார்பிரெட்டை. அதை இதுங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்மகிள் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்குள்ளே பாவம் போதும்னு ஆயிரும். ஹாரி சிம்பிளாக ரொம்ப ரொம்ப மான்ஸ்டர்ஸாக இருக்குங்களே அந்த மாதிரி க்ரியேச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்புவார். அதை வந்து பெட்டாக அவர் வந்து வளர்த்துக்கிட்டு வேற இருப்பார். ஸோ இவங்க எல்லாரும் அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பவும் லஞ்சுக்காக கேஸ்டலுக்கு வந்துட்டுருப்பாங்களா. நல்ல வேளைக்கு இந்த ஸ்க்ரூட்ஸாவது சின்னதாக இருக்குது அப்படின்னு ரான் வந்து புலம்பிட்டு வந்துட்டுருப்பான், பெருசாக இல்லாமல் அப்படின்னு. அது இப்போ தான் அப்படி இருக்குது, ஏன்னா அது இப்போ தான் பொறிஞ்சு வெளியில் வந்திருக்கு. பட் ஹேக்ரிட் மட்டும் அதுங்க என்ன சாப்பிடுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது எவ்வளோ பெருசாக வளரும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். தென் இவங்க கிரேட் ஹால்குள்ளே போய் கிரிஃபிண்டோர் டேபிளில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்களா. ஹெர்மாயினி எக்ஸ்ட்ரீமாக வேகமாக சாப்பிட்டுட்ருக்கும், வாய்க்குள்ளே ஃபுல்லாக சாப்பாடாக தான் இருக்கும். ரான் வந்து அதை ஆச்சரியமாக பற்றி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹெர்மாயினி, இதுதான் நீ எல்ஃப் ரைட்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டா? நீ இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா வாந்தி எடுக்க போகிற அப்படின்னு ரான் சொல்லுவானா. இல்லை, நான் ஃபஸ்ட்டு லைப்ரரிக்கு போகணும் அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். இவங்க 2 பேரும் ஹாரியும் ரானும் எரிச்சலாகி கேட்பாங்க, இதுதான் ஃபஸ்ட் டே நம்ம ஹாக்வர்ட்ஸில், ஹோம்ஒர்க் கூட இல்லை, நீ இப்போ எதுக்கு லைப்ரரிக்கு போகிற அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அது கண்டுக்காது. வேகமாக சாப்பிட்டுட்டு நான் உங்கள் 2 பேரையும் நான் டின்னரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு லஞ்சுக்கு அப்புறம் அர்த்தமென்சி கிளாஸ் இருக்கும், ஆனால் இவனுங்க 2 பேத்துக்கும் டிவினேஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ ஹெர்மாயினி கிளம்பி போனோடனே இவங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அங்கே நார்த் டவர் இருக்கும்ல, அதை படுத்து நடந்து போயிட்டுருப்பாங்க டிவினேஷன் கிளாஸுக்கு. சுத்தமாகவே ஹாரிக்கும் ரானுக்கும் இந்த கிளாஸ் பிடிக்காதா. அவங்க அந்த சில்வர் ஸ்டெப் லேடர் அந்த ஏணியில் ஏறி அந்த சர்க்குலர் ட்ராப் டோர் வழியாக நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியோட ரூம் இருக்கும்ல ஆஃபீஸ், அதுக்குள்ளே போவாங்களா. எப்போவுமே அங்கே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஒரு பர்ஃப்யூம் வந்துட்டுருக்கும், அந்த ஃபயர் பிளேஸ்லேருந்து அது வந்துட்டுருக்கும். அது எப்பவும் போல் வந்துட்டுருக்கும். எல்லா கர்டைன்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும், சர்க்குலர் ரூமில் இருக்கும். ஃபுல்லாக ஒரு மாதிரி டிம்மாக இருக்கிற ரெட்டிஷ் லைட் வந்து வந்துட்டுருக்கோம் அந்த சர்க்குலர் ரூமில். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் போன தடவையே சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஸ்கார்ஃப்ஸும் ஷால்ஸுமாக தான் இருக்கும். ஹாரியும் ரானும் அங்கே இருக்கிற ஒரு சின்ஸ் சேர் இருக்கும்ல, அதில் போய் உட்காந்துப்பாங்களா. அப்போது டக்குன்னு ஹாரிக்கு பின்னாடி இருந்து குட் டே அப்படின்னு ஒரு மிஸ்டியான வாய்ஸ் வருமா, நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியோட வாய்ஸு. ஹாரி டக்குன்னு ஷாக் ஆகி அரண்டே போயிடுவான். அவங்க பாட்டுக்கு ஹாரியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒல்லியாக இருப்பாங்க, பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவங்களோட கண்ணை ரொம்ப பெருசாக காமிச்சிட்ருக்கோம். ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி ஹாரியை ஒரு மாதிரி ட்ராஜிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அதை கொடுத்து பார்த்துட்ருப்பாங்க. நீ எதையோ யோசிச்சுட்ருக்க மை டியர் அப்படின்னு அவங்க ஹாரியை வந்து ஒரு மாதிரி அவன் பாவப்பட்ட பையன் மாதிரி பார்த்து பேசிகிட்ருப்பாங்க. உன்னோட பிரேவான ஃபேஸையும் தாண்டி என்னோட இன்னர் ஐனால் உன்னோட ரொம்ப பரிதாபமாக இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியுது. நீ கவலைப்படுறதுலாம் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக உனக்கு ரொம்ப கஷ்டகாலம் தான் நடக்க போகுது, ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம். நீ எதுக்காக ரொம்ப பயப்படுறியோ அந்த விஷயம் நடக்க போகுது. ஐ திங்க் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து நகர்ந்து அவங்களோட சேரில் போய் உட்காந்துப்பாங்களா. ரான் ஹாரியை பார்த்து கண்ணை அப்படியே ஒரு மாதிரி ரோல் பண்ணுவான். ஹாரி எரிச்சலாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். லாவெண்டர் ப்ரௌனும் பார்வதி பட்டேல் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேருமே நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியை ரொம்பவே அட்மையர் பண்ணுவாங்க. அவங்க 2 பேத்துக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். மை டியர்ஸ், இனிமேல் நம்ம கிளாஸில் ஸ்டார்ஸை பற்றி படிக்க போகிறோம்.
பிளானட்ஸோட மூவ்மெண்ட் பற்றியும் அதோட மிஸ்டீரியஸான பேட்டர்ன்ஸ் பற்றியும் அது என்னென்னலாம் ரிவீல் பண்ணுதோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். அதோட செலஸ்டியல் டான்ஸை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா ஹியூமன் டெஸ்டினி ஃபுல்லாக அந்த பிளானிட்டரி ரேஸை வச்சு தான் கணிக்க முடியும், அதோட இன்டர்மிங்களை வச்சு கணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. அப்போது ஹாரிக்கு ஒரு மாதிரி அவனோட கவனம்லாம் வேறு பக்கம் போயிட்டுருக்கோம், அவனுக்கு தூக்கமாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா எப்போவுமே நம்ம டிவினேஷன் கிளாஸில் இருந்து வர அந்த ஒரு பர்ஃப்யூம் இருக்குல்ல, ஒரு ஸ்வீட்டான பர்ஃப்யூம், அது எப்போவுமே ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கமாக வந்துட்டுருக்கும், ஒரு மாதிரி டல்லாகவே அவன் ஃபீல் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் கதைகள்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் அவன் ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுட்டு இருப்பான், நீ எதுக்கு பயப்படுறியோ அந்த விஷயம் சீக்கிரமாகவே நடக்க போகுதுன்னு அவங்க சொன்னது ஒரு மாதிரி உறுத்திட்டுருக்கோம். பட் ஹெர்மாயினி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி யோசிச்சுட்ருப்பான். ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி உண்மையாகவே ஒரு வயசான ஃப்ராடு தான். அவங்க வந்து ஏன்னா நம்ம இப்போ உண்மையாகவே எதை பற்றியுமே பயப்படவே இல்லை, ஆனால் வந்து சீரியஸ் மாட்டிப்பாரோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி வந்து என்னத்தை உளறிட்டுருக்காங்க. அவங்க சும்மா வந்து கெஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க, சும்மா லக்கி கெஸ் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்குது, மித்தபடி அவங்க ஒரு ஃப்ராடு தான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. பட் லாஸ்ட் டேர்மில் போன வருஷம் வந்து அவங்க ஒரு ட்ரான்ஸுக்கு போய் அவங்க கெஸ் பண்ணுவாங்களே, வால்டமோர்ட் திரும்ப ரைஸ் ஆவான், அப்புறம் அவனோட அந்த சேவகன் அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை பற்றி அவன் டம்பிள்டோர் கிட்ட சொல்லும் போதும் டம்பிள்டோரும் ஆமாம் கரெக்டு தான் அவங்க சொன்னது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ ஹாரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பானா. ஹாரி அப்படின்னு ரான் டக்குன்னு கூப்பிடுவான். என்ன அப்படின்னு ஹாரி பார்ப்பான். பார்த்தா அங்கே கிளாஸில் இருக்க எல்லாருமே ஹாரியை தான் பார்த்துட்ருப்பாங்க. பிகாஸ் அவன் ஆல்மோஸ்ட் தூங்க போயிடுவான். ஸோ டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு உட்காருவானா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மை டியர், உன்னோட நீ பிறந்த நேரமே வந்து ஃபுல்லாக சேட்டனை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீ பிறந்திருக்க. சேட்டனோட தாக்கம், சனின்னு சொல்லுவாங்களே, அதோட தாக்கம் உனக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபெயிண்ட்டான ஒரு வாய்ஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹாரி அப்பையும் ஒழுங்காக கவனிக்க மாட்டானா. என்னது அப்படின்னு அவன் திரும்பவும் கேட்பான். சாட்டன் டியர், பிளானட் சாட்டன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி இப்போ இரிட்டேட் ஆகி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவன் ஒழுங்காக காதில் எதையும் வாங்க மாட்டான்ட்டு. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ சாட்டனோட தாக்கத்துலேருந்து தான் பிறந்திருப்ப. ஏன்னா சாட்டன் வந்து ஹெவனில் இருக்கிற ஒரு பவர் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேடான விஷயன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஏன்னா நீ பிறந்த விஷயம், உன்னோட நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்கிற ஹேர், உன்னோட மீனான ஸ்டேச்சூர், நீ யங் லைஃப்லேயே நீ நிறையா ட்ராஜிக் லாஸஸை வேறு பார்த்துருக்க. ஸோ கண்டிப்பாக நீ ஒரு மிட் வின்டரில் தான் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்லையே, நான் ஜூலை மாதம் பிறந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரானுக்கு வந்து சிரிப்பாக வந்துட்டுருக்கும், கஷ்டப்பட்டு அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். தென் ஹாஃப் அன் ஹவர் கழித்து எல்லாருக்குமே ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்குலர் சார்ட்டை கொடுப்பாங்களா. அதில் ஃபுல்லுமே இந்த பிளானட்ஸோட பொசிஷனை பற்றி நம்ம எழுதணும், அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த வருஷம் எப்போ பிறந்தோம், எந்த மாதம் பிறந்தோம், அதை வச்சு பார்க்குற மாதிரி இருக்குமா. எனக்கு 2 நெப்டியூன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹாரி அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. இப்படின்னா என்ன அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான். ரான் அப்போ ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பேசுகிற மாதிரியே இமிட்டேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவங்க ஒரு மாதிரி மிஸ்டிக்கல் வாய்ஸில் பேசுவாங்களே, அந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். இப்படி 2 நெப்டியூன்ஸ் ஸ்கையில் அப்பேர் ஆச்சுன்னா அப்போது குள்ளமாக குட்டையாக இருக்கிற கண்ணாடி போட்டவன் பிறந்திருக்கான்னு அர்த்தம் ஹாரி அப்படின்னு அவன் சொல்லி ஹாரியை கிண்டல் அடிச்சுட்ருப்பானா. சீமஸும் டீனும் விழுந்து சிரிச்சுட்ருப்பாங்க. ரொம்ப அவங்க கண்ட்ரோலே இல்லாமல் சிரிச்சுட்ருப்பாங்க. பட் அவங்க சிரிக்கிறத ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம லாவெண்டர் ப்ரௌனும் பார்வதி இருக்குல்ல, அதுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து சார்ட்டை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு யுரேனஸ் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. நானும் உன்னோட யுரேனஸை பார்க்கலாமா லாவெண்டர் அப்படின்னு ரான் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்ருப்பான். பட் என்ன ஆயிருன்னா, ரான் கிண்டல் பண்ணதை வந்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கேட்டுருவாங்களா. அதனாலே அவங்க எல்லாருக்குமே கிளாஸில் இருந்தவங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரீமாக நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. பிளானிட்டரி மூமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டான அனாலிசிஸ் வேணும். அதை வந்து அந்த பிளானிட்டரி மூமெண்ட்ஸ் உங்களை வர மாதத்துக்கு என்னென்ன மாதிரிலாம் அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதை பற்றி டீட்டெயில்டான அனலைசிஸ் வேணும். உங்களோட பர்சனல் சார்ட்டை பற்றி பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எரிச்சலாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அவங்க பேசுகிறது வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்களா. அப்போ எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரியே பேசிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் மண்டே கூட என் கையில் இது இருக்கணும், எந்த எக்ஸ்கியூசஸும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பெல் அடிச்சோன்னே அங்கேருந்து
ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டுருப்பாங்களா. ரான் வந்து எரிச்சலாக சொல்லிட்டு வந்துட்டுருப்பான், சரியான வயசான வவ்வால் அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகியே பேசிட்டு வந்துட்டுருப்பான். அவங்க இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தனால அவங்க அப்படியே கிரேட் ஹாலுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருப்பாங்களா. இந்த ஹோம்ஒர்க்கில் நம்ம முடிக்கிறதுக்கே நம்ம ஹோல் வீக்கெண்ட் ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். என்ன உங்களுக்கு நிறையா ஹோம்ஒர்க் போல் அப்படின்னு ஹெர்மாயினி பிரைட்டாக சொல்லிகிட்ருக்கோம். ப்ரொஃபஸர் வெக்டர் எங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கலையே அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. ரான் வந்து அப்படியே எரிச்சலாக பார்த்துட்ருப்பான். அவங்க என்ட்ரன்ஸ் ஹாலை ரீச் பண்ணும்போது அங்கே வந்து ஃபுல்லாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கூடி நின்றுட்டுருப்பாங்க. உள்ளே டின்னர் சாப்பிட போகிறதுக்காக லைனில் நின்றுட்டுருப்பாங்களா. அப்போது வீஸ்லி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா மேல்ஃபாய், கிராப், கோயல் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாங்களா. என்ன அப்படின்னு ரான் கேட்பான். உங்கள் அப்பாவை பற்றி பேப்பரில் போட்டிருக்காங்க வீஸ்லி அப்படின்னு மேல்ஃபாய் சிரிச்சுட்டு அந்த டெய்லி ப்ராஃபிட்டோட காப்பியை அவன்கிட்ட கொடுத்து கத்தி பேசிகிட்டு இருப்பான், எல்லாருக்கும் கேட்கணுன்றதுக்காகவே. இதை பாருங்களேன், ஃபர்தர் மிஸ்டேக்ஸ் அட் த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்னு போட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட ட்ரபிள்ஸ் இன்னும் முடிவுக்கே வரலை. எழுதுறது ரீட்டா ஸ்கீட்டர், ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட். இந்த ரீட்டா ஸ்கீட்டருன்ற லேடி இருக்காங்களையா, ஐயோ இவங்களோட ஆர்டிக்கல் வந்து டெய்லி ப்ராஃபிட்டில் நிறையா வருங்க. அவங்க எழுதுறதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக நம்ம இரிட்டேட் ஆகும். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்களே. இப்போது நம்மளே ரீசெண்ட் டைமில் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு சில மீம்ஸ்லாம் வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ஃபேக்காக ஒரு சில பேரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியே தான் அங்கே விசார்டிங் வேர்ல்ட்லேயும் ஒரு லேடி இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, ரீட்டா ஸ்கீட்டர். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க நமக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் சாப்டர் முழுக்க இந்த புக்கு ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மாதிரி. பட் கடைசியில் ஹெர்மாயினி வந்து ஒரு விஷயம் செய்யுங்க. அந்த விஷயத்தை வந்து உண்மையாகவே ஏன் நிறையா விஷயம் வந்து நம்ம மூவியில் மிஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஏன்டா இதை மிஸ் பண்ணிங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயம் செஞ்சுடும். அதெல்லாம் நம்ம போக போக சாப்டரில் பார்ப்போம். ஸோ அதில் அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ரீசெண்டாக கியூடிச் வேர்ல்ட் கப் அப்போது ரொம்ப மோசமாக க்ரௌட் கண்ட்ரோல் வந்து மினிஸ்ட்ரி பண்ணி ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் கேவலமாக பேச்சு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு விட்சே காணாமல் போயிட்டாங்க. அதை பற்றியும் இன்னும் எதுவுமே அவங்க இதே பண்ணலை, கண்டுபிடிக்கவும் இல்லை. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போதே நேற்று ரொம்ப கேவலமான விஷயம், மினிஸ்ட்ரியே வெக்கப்படுற மாதிரி விஷயம் திரும்பவும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அர்னால்டு வீஸ்லியோட மோசமான செயல் வந்து அரங்கேறி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருப்பாங்களா. மேல்ஃபாய் அதை ரீட் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரையும் நிமிர்ந்து பார்ப்பான். உங்கள் அப்பாவோட நேமை கூட ஒழுங்காக எழுதலை பாரு, அந்தளவுக்கு உங்கள் அப்பா யாருக்குமே தெரியாதவராக இருக்கார் அப்படின்னு கத்தி அவன் பேசிகிட்டு இருப்பானா. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே மேல்ஃபாய் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்னால்டு வீஸ்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி பறக்கிற கார் வச்சுருந்ததுக்காக அவங்க மேலே ஒரு கேஸ் வேறு இருக்குது. அவங்க நேற்று தேவையில்லாமல் மகள் லாக்கீப்பர்ஸ் போலீஸ்மேன் கிட்டக்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரொம்ப ஒரு மோசமான அக்ரெசிவான டஸ்ட்பின்ஸ்க்காக. மிஸ்டர் வீஸ்லி நேற்று மேடை மூடியை போய் காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருக்காங்க. மேடை மூடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு வயசான ஆரர், மினிஸ்ட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு சாதாரண ஹேண்ட் ஷேக்குக்கும் அட்டம்ப்டட் மர்டருக்கும் கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரில. அதனால அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஹெவிலி கார்டட் வீட்டில் இருக்கிற மிஸ்டர் மூடி திரும்பவும் ஃபால்ஸ் அலாரமை ரைஸ் பண்ணனால ஃபுல்லாக அவர் வீட்டு முன்னாடி இருந்த டஸ்ட்பின் முழுக்க பயங்கரமாக கத்த ஆரம்பித்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தான் மிஸ்டர் வீஸ்லி அங்கே போயிருக்காரு. அங்கே போய் இருக்கிற நிறையா மகள்ஸோட மெமரிஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்கே அவருக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கு. அதனால போலீஸ்மேன் கிட்ட வந்து அவர் நேரோவாக எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. ஆனால் டெய்லி ப்ராஃபிட் கேட்ட கொஷின்ஸ் எதுக்குமே அவர் ஆன்சர் பண்ணாமல் மறுத்துட்டார். எதுக்காக மினிஸ்ட்ரியை இந்த மாதிரி ஒரு கேவலமான அன்டிக்னிஃபைடான ஒரு பிளேஸில் போய் எம்பாரஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ரீட்டா ஸ்கீட்டர் அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருப்பாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மா அப்பாவோட ஃபோட்டோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி வேறு இருக்குது. இதெல்லாம் ஒரு வீடா? இந்த வீட்லையா இருக்க? அப்புறம் உங்கள் அம்மா உண்மையாகவே இவ்வளோ குண்டாக இருப்பாங்களா? கொஞ்சமாவது அவங்க வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு மேல்ஃபாய் கத்தி கேட்டுட்ருப்பானா. ரான் வந்து அப்படியே ஒரு தீக்குள்ளே மூழ்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நின்றுட்டுருப்பான். அவனுக்கு சரி கோவம் வரும். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே நடக்கிற விஷயத்த. ஹாரி செம்ம டென்ஷன் ஆகி வாயை மூடிட்டு போ மேல்ஃபாய் அப்படின்னு கத்தி ரான் வா போகலாம் அப்படின்னு கத்திட்டு இருப்பான்.
ஓ! சம்மர் அப்போ நீ இவங்க வீட்ல தானே பாட்டர் ஸ்டே பண்ண. உண்மையாவே இவங்க அம்மா இந்த மாரி பன்னி மாரி தான் இருப்பாங்களா? அப்படின்ட்டு மால்ஃபாய் கேட்பானா. உங்க அம்மாவ பத்தி நான் சொல்லட்டா மால்ஃபாய் அப்படின்னு ஹாரி கத்த ஆரம்பிச்சுருவான். ஹெர்மாயினி போய் ரானை பிடிச்சி இழுத்துட்ருக்கும். ஏன்னா ரான் ஃபுல்லாக மால்ஃபாய் மேலே போய் விழுந்து அவனை அடிக்க போய்கிட்டு இருப்பானா. ஸோ அவனை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம். உங்கள் அம்மா ஏன் அவங்க மூக்குக்கு கீழே சாணி இருக்கிற மாதிரி முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க? அவங்க எப்போவுமே முகத்தை அப்படி தான் வச்சுருப்பாங்களா? இல்லைன்னா அன்றைக்கி நீ அவங்க கூட இருந்தனால அவங்க முகத்தை அப்படி வச்சுருந்தாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. மால்ஃபாயோட பேலாக வெளுத்து போய் இருக்கிற ஃபேஸ் வந்து பிங்க் கலரில் மாறிடும். எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கோ பாட்டர் அப்படின்னு அவன் கத்துவான். அப்போது உன் வாயடி மூடிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு ஹாரி செம்ம எரிச்சலாக சொல்லி திரும்பிடுவானா. அப்போ டொம்முன்னு ஒரு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும். அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும். ஹாரியோட ஃபேஸுக்கு சைடில் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹாட்டான புகை வர மாதிரி இருக்குமா. அவனோட க்ளோக்குள்ளே இருக்கிற மந்திர க்ளோக்கோலை அவன் எடுக்கிறதுக்குள்ளே திரும்பவும் இன்னொரு தடவை பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னன்னு அவன் திரும்பி பார்ப்பானா, அங்கே என்ட்ரன்ஸ் ஹால் ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்கும். நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது சின்ன பையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மூடி இருக்கார்ல, அவர் அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே இறங்கி வந்துட்டுருப்பார். அங்கே மால்ஃபாய் நின்றுட்டு இருந்த இடத்துல இப்போது வந்து ஒரு ஃபெர்ரெட் மாதிரி ஒரு குட்டியாக ஒரு முயலும் எலியும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த சீன் மூவிலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நிற்கும். கிராபும் கோயிலும் சைடில் நிற்பாங்க. அவன் போட்ட மந்திரம் உன்னை ஏதாவது தாக்குச்சா அப்படின்னு ப்ரொஃபஸர் மூடி ஹாரியை பார்த்து கேட்பாங்க. இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். விடு விடு அப்படின்னு மூடி கத்திட்டுருப்பாரு. எதை விடு அப்படின்னு ஹாரி கேட்பான். உன்ன இல்லை நான் அவனை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. என்னன்னு பார்த்தா கிராப் இருக்கான்ல, அவன் அங்கே நடுவில் நின்றுட்டு இருந்தான். அந்த வெள்ளை கலர் ஃபெரட்டை தூக்கி வச்சிட்ருப்பானா. ஸோ அவர் கிராபை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஃபெர்ரெட் கீழே விழுந்து அந்த டஞ்சன்ஸை பார்த்து ஓட ட்ரை பண்ணுமா. நோ அப்படின்னு மூடி கத்தி திரும்பவும் அந்த ஃபெர்ரெட்டை பார்த்து ஏதோ மந்திரம் போடுவாரா. அந்த ஃபெர்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஒரு 10 feet உயரத்தில் பறந்து கீழே திரும்பவும் ஃப்ளோரில் விழுந்து இப்படியே மேலே இங்கேயும் அவர் ஆட்டிகிட்ருப்பார். ஆப்பனண்ட் முதுகை காமிச்சிட்டு நிற்கும் போது அவங்கள அட்டாக் பண்ணுறவங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு பயங்கரமாக மூடி கத்திட்டு அந்த ஃபெர்ரெட்டை கீழேயும் மேலேயும் போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பார். மந்திரத்தை வச்சு கத்திகிட்டே இருப்பார். இதெல்லாம் எவ்வளோ ஒரு கவர்டான விஷயம், கோலத்தனமான விஷயம் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாரா. இனிமேல் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த மந்திரத்தை போட்டு ஃபெர்ரெட்டை மேலேயும் கீழேயும் பறக்க விட்டுட்ருப்பாரு. ப்ரொஃபஸர் மூடி அப்படின்னு அங்கேருந்து இன்னொன்று ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அந்த மார்பிள் ஸ்டேர்கேஸ்லேருந்து வேகமாக வந்துட்டுருப்பாங்க. அவங்க கையில் ஃபுல்லாக புக்ஸாக இருக்கும். ஹலோ ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அப்படின்னு மூடி காமாக சொல்வார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அந்த ஃபெர்ரெட்டை பார்த்துட்டு கேட்டுட்ருப்பாங்க. பாடம் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு மூடி சொல்வார். பாடமா? இது ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கேட்பாங்க. அவங்களோட கையில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். ஆமாம் அப்படின்னு மூடி சொல்வார். நோ அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கத்திக்கிட்டே அவங்களோட மந்திரக்கோலை எடுத்து நம்ம அந்த ஃபெர்ரெட் மேலே ஏதோ ஒரு மந்திரம் போடுவாங்களா. டிராக்கோ மால்ஃபாய் திரும்பவும் வந்துடுவான். அந்த ஃப்ளோர்லேயே வந்து படுத்து கிடப்பான். மூடி, டிரான்ஸ்ஃபிகரேஷன்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பனிஷ்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. மேபி சொல்லியிருப்பாங்க, நான் சரியாக கவனிக்காமல் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பாரா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் டிடென்ஷன்ஸ் தான் கொடுக்கணும் மூடி, இல்லைனா அவங்களோட ஹெட் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு மால்ஃபாயை வந்து அவர் எரிச்சலாக பார்த்துட்ருப்பாரு. ரொம்ப அவன் ஏதோ ஒரு கேவலமான ஒரு பொருள் மாதிரி அவர் பார்த்துட்ருப்பாரா. மால்ஃபாயோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிருக்கும். அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அவன் விடாமல் ஃப்ளோர்லையும் அடித்து மேலே பறந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக வேறு இருக்கும். அவன் வாய்க்குள்ளேயே எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு அவன் முணங்கிக்கிட்டு இருக்கிறது இவர் காது கேட்குமா. ஓ உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும் பாய் அப்படின்னு மூடி சொல்லிகிட்டு இருப்பாரு. உங்கள் அப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வந்து நான் நிறையா கண்ணு வச்சுருக்கேன்னு உங்கள் அப்பா கிட்ட மறக்காமல் சொல்லிடு. அண்டு உன்னோட ஹவுஸோட ஹெட் ஸ்னேப் தானே அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு மால்ஃபாய் எரிச்சலாக சொல்லுவான். அவனையும் எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்டக்க பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்ஃபாயோட கழுத்தை பிடிச்சி மூடி வந்து அவனை தரன்னு அந்த டஞ்சன்ஸ்க்கு கீழே இழுத்துட்டு போவார். ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவங்க 2 பேரையும் போகிறத ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருப்பாங்களா. அப்புறம் அவங்களோட மந்திரக்கோலை லைட்டாக ஒரு அசைச்சு அவங்க கீழே விழுந்த எல்லா புக்ஸையும் அவங்களோட கைக்கு பறந்து வர மாதிரி செய்வாங்க. யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ரான் அமைதியாக சொல்லிடுவானா. ஹாரிக்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் அவங்க கிரிஃபண்டோர் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
ஏன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ஏன்னா இந்த மெமரி வந்து என்னோட மைண்டுக்குள்ளேருந்து என்னோட பிரெயினுக்குள்ளேருந்து அது போயிடவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மெமரி எப்பயுமே என் மைண்டுக்குள்ளே இருக்கணும். இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். ட்ராக்கோ மேல்ஃபாய் சூப்பரான பவுன்சிங் ஃபெரட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரியும் ஹெர்மாயினியும் சிரிச்சிட்ருக்குங்க. ஹெர்மாயினி ஃபுல்லாக அங்கே இருந்த கேக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோமா அப்போ சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அவர் உண்மையாகவே மேல்ஃபாயை ரொம்ப வந்து காயம் ஏற்படுத்தியிருப்பார். அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும். நல்ல வேலைக்கு ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குமா. ஹெர்மாயினி அப்படின்னு ரான் செம்ம கோவமாக கத்துவான். நீ என்னோட பெஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் என்னோட லைஃப்லேயே ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டை ரியூன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கெடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி வந்து பெருமூச்சு விட்டுட்டு திரும்பிடும். ஹெர்மாயினி திரும்பவும் வேக வேகமாக சாப்பிட்டுட்ருக்குமா. ரொம்ப டாப் ஸ்பீடில் சாப்பிட்டுட்ருக்கோம். ஹாரி அதை பார்த்துட்டு ஹெர்மாயினி கிட்டே கேட்பான், நீ திரும்பவும் இன்றைக்கி ஈவினிங் லைப்ரரிக்கு போக போறியா அப்படின்னு. ஆமாம் போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். அது அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வேக வேகமாக லைப்ரரிக்கு கிளம்பி போயிடுமா. அப்போது அந்த இடத்துல ஹெர்மாயினி உட்காந்துருந்த சீட்டில் ஃப்ரெட் வந்து உட்காருவான். ஃப்ரெட்டுக்கு ஆப்போசிட் ஜார்ஜும் வந்து உட்காருவான். மூடி அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. அவர் எவ்வளோ கூல் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கூலான பர்சன் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டு இருப்பான். சூப்பர் கூல் அப்படின்னு அந்த ட்வின்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல லீ ஜார்டன், அவனும் வந்து சொல்லிட்டு இருப்பான் ஜார்ஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுக்கு அவரோட கிளாஸ் தான் இருந்துச்சு ஹாரி அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்த ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹாரி ஈகராக கேட்பான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் லீயும் மாற்றி மாற்றி ஒருத்தரை பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிளாஸை அட்டன் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி ஒரு லெசனை நாங்கள் அட்டன் பண்ணதே இல்லை அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். அவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு லீ சொல்லுவான், லீ ஜார்டன். எல்லாமேனா என்ன அப்படின்னு ரான் கேட்பானா. அவருக்கு உண்மையாகவே வெளியில் எப்படி இது பண்ணணும்னு எல்லாமே தெரியுது, என்னென்ன பண்ணணும்னு அப்படின்னா ஜார்ஜ் சொல்லுவான். என்னென்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி கேட்பான். தீய மந்திர சக்திகளுக்கு எதிர்த்து சண்டை போடுறது, டார்க் ஆர்ட்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். அவர் எல்லாமே பார்த்துருக்காரு அப்படின்னு ஜார்ஜு சொல்லுவான். எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஆள் தெரியுமா அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லிட்டு இருப்பான். ரான் வந்து அவனோட டைம் டேபிளை எடுத்து பார்த்துட்ருப்பான், எப்போ அவங்களோட கிளாஸ் வருது, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் வருதுன்ட்டு. தேர்ஸ்டே வரைக்கும் அவரோட கிளாஸே நமக்கு இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப சோகமாக சொல்லிவிட்டு டைம் டேபிளை மூடி வைப்பான். ஸோ இதோட சாப்டர் 13 மேடை முடிஞ்சிருச்சு. நான் அவங்க எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.